கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதிக்காக திவ்யா பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கார்த்தி அதை மியூசிக்கை ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்வர்கிட்ட கேட்குறாங்க. சார் ஜூஸ் கொண்டு வரேங்கிறாங்க. சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி போய் அவங்க இடத்துல உட்கார்றாங்க. ஜூஸ் எடுத்துகிட்டு வரலான்னு அந்த சர்வர் எடுத்துகிட்டு வரும்போது மாயா அவங்கள கூப்பிட்றாங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்களும் என்ன மேடம்னு போய் கேட்குறாங்க. இந்த ஜூஸில் பாதியை இதோ நான் கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டில் இதை கலந்துரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அங்கே உட்காந்துருக்கானே அந்த கார்த்திக்கு மட்டும் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரின்னு அந்த சர்வர் கொண்டு போய் கார்த்திகையில் கொடுக்குறாங்க. கார்த்தியும் குடிக்கலான்னு எடுத்துட்டு காலி டம்ளரை பிளேட்டில் வச்சுட்டு அந்த டம்ளரை பக்கத்தில் வச்சிருக்காங்க. இதை பார்த்த ரேவதி தனக்குத்தான் நினைச்சு தானே எடுத்து குடிச்சிடுறாங்க. அந்த பக்கமாக மாயா இதை பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இந்த டிரைவர் பையில எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தலாம், அந்த ஜூஸை குடிச்சிருந்தான்னா அது பிராந்தியாச்சு, அதை குடிச்சிட்டு அவன் தள்ளாடுவான், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்பான்னு பார்த்தா இதை ரேவதி எடுத்து குடிச்சிட்டாலே இப்போ என்ன செய்யறதுன்னு புலம்புறாங்க. ரேவதி ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறாங்க. போச்சு போச்சு, இன்னைக்கு நல்ல ரேவதி வசமா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறான்னு நினைக்கிறாங்க மாயா. பார்ட்டி முடிச்சதும் சார் நீங்கள் சூப்பராக வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ரேவதியை சொல்கிறாங்க. ரேவதி, நீயும் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணுங்கிறாங்க. ரேவதியும் சரிங்கிறாங்க. ஏய், ரேவதியோட ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க. ஏண்டி ரேவதி உனக்கு மட்டுமா ஃப்ரெண்ட்ஸு? எங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, நாங்களும் வந்து கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? சரி சரி, நாங்களும் எல்லாரும் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரேவதிகிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. திவ்யாவும் சொல்கிறாங்க, ரேவதி நானும் கிளம்புறேங்கிறாங்க. சரி நீ கிளம்பு, நாங்களும் கிளம்பிக்கிறோங்கிறாங்க. திவ்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதி எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையில் தட்டு தடுமாறி எழுந்திருக்கிறாங்க. இதை பார்த்தா கார்த்தி, ரேவதி உனக்கு என்னாச்சுங்கிறாங்க. என்னை தொடாதா அப்படின்னு தள்ளி நிற்க சொல்கிறாங்க. ரேவதி போதையில் நல்லா உளறிக்கிட்டு நிற்கிறாங்க. ரேவதி நிதானமே இல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிற ரேவதியை கார்த்தி ஒரு வழியை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பவும் என்னை தொடாத, உன்னைய எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்காம உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் விரும்பின மகேஷை விட்டுட்டு உன் கூட வளர்க்கு எனக்கு இஷ்டமே இல்லை, விரும்பின மகேஷை கல்யாணம் பண்ணிக்க விடாமல் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, அது என்னமோ தெரியலப்போ. எங்கள் அம்மா எங்களை விட உன்னை தான் நம்புறாங்க. எங்கள் அம்மாவை நீ நம்ப வச்சுட்ட. எங்கள் அம்மாவோட பலவீனமே அதுதான். பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு என் வாழ்க்கையும் ஏமாற்றிட்ட. நீ கட்டியிருக்கிறது இது தாலி கயிறு கிடையாது, எனக்கு கட்டின சுருக்கு கயிறு. என் வாழ்க்கையில் நான் என்னென்னமோ செஞ்சு சாதிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் கழுத்தில் தாலியை கட்டினதும் அப்படியே அடக்கி முடக்கி போட்டுருச்சடா. நீ கட்டின இந்த தாலி கயிறு என் விருப்பத்தை முடக்கி போட்டுருச்சு. வாழ்க்கை பூரா உன் கொடுத்தா வாழணும்னு எனக்கு தலையெழுத்து. இனிமேல் நான் என்ன செய்வேன்? சரி, நீ செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரமாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சிடுறியா? மகேஷை நீ எங்கே தான் அடைச்சி வச்சிருக்க, அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. மகேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சா எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ரேவதிக்கு வாந்தி வந்துடுது. பாத்ரூம்குள்ளே போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. கார்த்தி தடுமாறுறாங்க. பார்த்து ரேவதி, பார்த்துங்கிறாங்க. எனக்கு தெரியும், முதல்ல நீங்கள் என்னை பிடிக்காம தள்ளி நில்லு. ரேவதி பாத்ரூம்லேருந்து தட்டு தடுமாறி திரும்ப வர்றாங்க. வரும்போது அவங்க வாமிட் பண்ணிட்டு புடவையெல்லாம் முகமெல்லாம் வாமிட் அப்பிக்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து அப்படியே வாந்தியோடு படுத்திருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி, அச்சோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் என் வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சு, இப்படியே செத்துட்டாலும் பரவாயில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற கார்த்தி பரிதாபமாக பார்க்குறாங்க. ரொம்ப லேட் ஆனதுனால பொழுது விடிஞ்சதும் கார்த்தி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்து என்னது தலை இப்படி வலிக்குதே, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேனே தெரியலையேன்னு தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி நெரிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையில் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. பார்ட்டியே வேண்டான்னு சொன்னேன், இந்த திவ்யா தான் கேட்க மாட்டேன்னு இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க புடவையிலேருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கிறது தெரியுது. ஐயோ, இந்த சுடிதார் நான் எப்போ போட்டேன்? நான் போடவே இல்லையே, புடவையில் தானே இருந்தேன். நேற்று நைட்டு புடவையில் இருந்தேன். அடுத்தது வாமிட் பண்ணதோடு தான் ஞாபகம் இருக்குது. அடுத்தது சுடிதார் எப்படி மாற்றினேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி அந்த பக்கம் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இந்த ரூமில் நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம், அப்போ இவன் தான் சுடிதாரை மாற்றி விட்டுருப்பானா? அப்படி மாற்றி விடுறதுக்கு முன்னாடி நம்மளை ஏதாவது பண்ணியிருப்பானான்னு பயந்து நிற்கிறாங்க ரேவதி. கார்த்தி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி போய் ஏன்னு எழுப்புறாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் கார்த்தியும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு சீப்பாக இருப்பீன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்கு ரேவதி தூங்குறவனை எழுப்புறேன்னு கேட்குறாங்க. கார்த்தி, ஆமாம்மா, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன சொல்ல வந்தியோ அதை நேரடியாக சொல்லுன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஆனால் அப்போவாச்சும் நீ உண்மையை ஒத்துக்கிறியான்னு பார்க்குறேன்னு ரேவதி வேண்டாம் வெறுப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் ஜூஸ் குடித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ரூமுக்கு வந்ததும் வாமிட் பண்ணிட்டேன். அது புடவையெல்லாம் வாமிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி சுடிதாரில் மாறினேன் அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. நேற்று நைட்டு நான் கட்டியிருந்தது புடவை, இப்போ போட்டிருக்கிறது சுடிதாரு. வாமிட் பண்ணினதுனால அந்த புடவைக்கு நான் எப்படி மாற்றினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ரூமில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உன்னையும் என்னையும் தவிர இந்த ரூமில் யாருமே இல்லை. அப்போ நீ தானே எனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிருக்க
இருக்கணும். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செய்ய உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசுறேங்கிறாங்க கார்த்தி. என்ன நடந்ததுன்னு தெரியாம எப்படி பேச முடியும்? தப்பு யார் தான் தப்புன்னு ஒத்துக்கிறாங்க? மனசாட்சியே இல்லாம தானே என் கழுத்துல நீ தாலியை கட்டின. அப்படிப்பட்ட நீ எப்படி தப்ப உன்னால ஒத்துக்க முடியும்? நீ எதுக்குன்னு துணிஞ்சு தானே என் கழுத்துல தாலியை கட்டியிருக்க. நீ எல்லாம் எதுக்குன்னு துணிஞ்சு பாக்குறக்கே எனக்கு அருகருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்துங்கிறாங்க ரேவதி. அப்ப காலிங் பெல் அமுத்துறாங்க. வழிவிட போய் திறக்கணும்னு சொல்லிட்டு காட்டி போய் அந்த கதவை திறக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி வராங்க. ஒரு அம்மா காப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தாங்கம்மா, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன் எனக்கு உடம்புக்கு என்னன்னு கேட்குறாங்க ரேவதி. இல்லை, நேற்று நைட்டு நீங்கள் வாமிட் பண்ணி ரொம்ப முடியாமல் இருந்தீங்க, அதுதான் இதோ காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு சார் தான் வாமிட் பண்ணிட்டாங்க. அவங்க புடவையெல்லாம் வாமிட் ஆயிடுச்சு. அவங்க புடவையை நீங்கள் கொஞ்சம் மாற்றி விட முடியுமா, சுத்தம் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் இந்த பேக்கில் இருக்குது. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுற வரைக்கும் நான் வெளியில் இருக்கேன். நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் போயிட்டாங்க. நான் தாம்மா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி விட்டுட்டு போனேன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் நைட்டு என்னை கூப்பிட்டாங்க. நானும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க. நானும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாம் நடந்தது சொல்கிறாங்க. இந்தாங்கம்மா, இந்த காப்பியை குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பாத்தியா, இப்போ என்ன நடந்ததுன்னு உண்மை புரிஞ்சுது அவனுக்கு. நீயா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு மற்றவங்க மனசை நோகடிக்காது. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க. இப்போ அந்த அம்மா வந்து உண்மையை சொல்லிட்டு போனாங்களே, இப்போ மூஞ்சி எங்கே தூக்கி வச்சுக்குவேன்? அவசரப்பட்டு வார்த்தையை விடுற. மகேஷ் விஷயத்துலையும் இப்படித்தான் தேவையில்லாமல் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்க. உண்மை என்னங்கிறது ஒரு நாள் உனக்கு புரியுங்கிறாங்க கார்த்தி. வாழ்க்கையில் எதையும் தெளிவாக புரிஞ்சுக்க கற்றுக்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணினா இப்படித்தான் தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். கல்யாண விஷயத்துலையும் இப்படித்தான். என் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் அதை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் ஒரு காரணம்னு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்கிறியல, அதே மாதிரி தான் நானும் இப்படி ஒரு சிக்கலில் தான் மாட்டிக்கிட்டேங்கிறாங்க கார்த்தி. தேவையில்லாமல் நீ பாட்டு கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி அங்கே அப்போ கிளம்புறாங்க. அம்மா, இப்போ எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், முதல்லையே தலைவலி, இப்போ நீ வேற அதிகமாக பேசி இப்போ என் தலைவலிக்கு அதிகமாக்கிட்டேன். நான் போய் மாத்திரை வாங்கி போட்டு வரேன்னு வெளியில் ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க. அவங்களும் மாத்திரை வாங்குறதுக்கான கடையை ரூட் சொல்கிறாங்க. கடையை தேடிக்கிட்டு ரேவதி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி மாயா பார்த்துடுறாங்க. என்னது ரேவதி நடந்து போகிறாளே, அவள் ஒருத்தையும் தான் போகிறா அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. மாயா ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே போய் எனக்கு 2 நாளாக தலைவலியாக இருக்குங்கிறாங்க. ஓ அப்படியா, இந்தாங்க மேடம், இந்த மாத்திரை 2 நாளைக்கு இருக்குது, நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அந்த மாத்திரையை வாங்கிட்டு ரேவதி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு பின்னாடியே மாயா போயிட்டு இருக்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல பார்த்து கரெக்டாக மாயா அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ரவுடிங்களும் ரேவதி வரட்டுன்னு ஒரு இடத்துல ஜீப்பை நிறுத்திட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் ரேவதியை 2 பேர் சூழ்ந்து நின்று கையை பிடிச்சிடுறாங்க. டேய், நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் பேசாமல் வாயை அடைச்சிடுறாங்க. ரேவதி கையில் வச்சிருந்த பர்ஸு, ஃபோனு இது எல்லாம் ஒரு பில்லு தரையில் விழுந்துடுது. படம் ஒரு வழியாக நாம் நினச்ச வந்த காரியம் நடந்துருச்சு. ரேவதியை எப்படியோ ரவுடிங்க கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறாங்க மாயா. பாட்டி இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்பளையாவே ரேவதி போனா இன்னும் காணுமே. எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு 10 நிமிஷம், வரதுக்கு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு மேலே ஆனாலும் வந்திருக்கணுமே. இன்னும் காணான்னு பொறுமை இழந்து கொண்டிருக்காங்க கார்த்தி. ரேவதி புரியாம, டே நீங்கள் யாருடா, என்ன யாருடா கடத்த சொன்னான்னு கேட்குறாங்க. ஏய், சத்தம் போடாமல் பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.